முக்கிய செய்தி. சென்னையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ரவிக்குமார் என்கிற தூய்மை பணியாளர் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐந்தாவது மண்டலத்தில் 50வது வார்டில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐந்தாவது மண்டலத்தில் 50வது வார்டில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐந்து மாதங்களாக வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ரவிக்குமார் என்ற தூய்மை பணியாளர் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐந்தாவது மண்டலத்தில் 50வது வார்டில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் 5வது மண்டலத்தில் 50வது வார்டில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் தற்கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன், இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன என்று ஏதேனும் தெரிந்திருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையுமே கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 29 நாட்களாக தொடர் உண்ணாநிலை போராட்டத்திலும் ஈடுபட்டவர்கள், குறிப்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுமே இதுவரைக்குமே மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்காத நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரிகள் தகவலும் தெரிவிக்காத தொடர்ந்து தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை மண்டலம் 5 இருக்கக்கூடிய 50 வார்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் என்ற தூய்மை பணியாளர் தற்போது மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர் கடந்த 4 மாதங்களாக வீட்டு வாடகையை கட்ட முடியாமல் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வந்ததாகவும் அவருடைய வீட்டு சூழ்நிலையை அறிந்து கொண்டு இதுவரைக்குமே மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை திருவொற்றியூர் இருக்கக்கூடிய பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடலானது தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் உடல் பிரயோகத்தின் பிறகு அவருடைய உடலானது கட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் ஒற்றை கோரிக்கைகள் மட்டுமே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கோரிக்கை என்னவென்று பார்த்தால் மாநகராட்சியின் கீழ் பணி வாங்கினால் மட்டுமே போதும், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வந்தது. அந்த வகையில் கடந்த 4 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் சரி நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தொடர் உண்ணாநிலை போராட்டமும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து அதிகாரிகளோ இல்ல மாநகராட்சி ஆணையரோ இல்ல அமைச்சர்கிட்டயோ பல்வேறு கோரிக்கைகள் மனு அளித்துமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து மன உளைச்சலில் தான் தற்போது ரவிக்குமார் என்ற தூய்மை பணியாளர் வீட்டில் இருந்தபடியே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவே போராட்டக்காரர்கள் ஒரு கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அந்த கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால் தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்தால் மட்டும்தான் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அது போன்றுதான் இன்று அந்த தூய்மை பணியாளருமே தன்னுடைய உடலை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தோம் என்றால் இன்னும் பல்வேறு தூய்மை பணியாளர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பாகவே தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு நாங்கள் தீக்குளிக்க கூட தயாராக இருக்கிறோம், எங்கள் பணிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த தூய்மை பணியாளர் ஒரு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பிறகாவது பார்த்தோம் என்றால் மாநகராட்சி சார்பாக ஏதும் அறிவிப்பு வெளியிட்டு மாநகராட்சியின் கீழ் பணி நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் காணப்படுகிறது. குறிப்பாக இதற்கு இந்த தூய்மை பணியாளர்
போராட்டத்தில் மட்டுமே 2000 தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க கூட வைக்க முடியாத நிலையானது தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்டமாக இந்த போராட்டமானது இன்னும் தீவிரமடையும். அதாவது இதற்கு முன்பாகவே உடல்நலக்குறைவு காரணமாக 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, மேலும் ராஜீவ்காந்தி, ஓமந்துரா உள்ளிட்ட 4 மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில் திடீரென தற்போது பார்த்தோம்னா ஒரு ஆண் தூய்மை பணியாளரானது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு மாநகராட்சி உடனடியாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் அனைத்து தூய்மை பணியாளர்களுமே மேலும் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம். இதற்கு உடனடியாக அரசு செவிசாய்க்க வேண்டும் என தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாகும். மேலும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சார்பாக இழப்பீடு வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதேனும் இந்த அரசாணை முன்வைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமானது முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம், இல்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் என்ற தொடர் போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த தூய்மை பணியாளரானது உயிரை மாற்றிக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனடியாக அவருடைய உடலானது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்து அவருடைய திருவட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு சென்று பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர் தொடர்ந்தும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற இருப்பதும் தற்போது தூய்மை பணியாளர்களாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.